வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தற்போது திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் சார்ல்ஸ் இணைகிறார். சார்ல்ஸ், இப்போ உங்களோட யார் இருக்கிறாங்க? அவங்க பட்ஜெட் மீதான, வேளாண் பட்ஜெட் மீதான விவசாயிகளுடைய இந்த புரிதல் எவ்வாறு இருக்கிறது? என்ன எதிர்பார்ப்பு நிறைவேறி இருக்கிறதா? ஏமாற்றங்கள் இருக்கிறதா? என்ன கூறுகிறார்கள் பட்ஜெட் குறித்து? தமிழ்நாடு அரசுடைய இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை சற்று நேரத்துக்கு முன்னதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அதனை வாசித்து நிறைவடைந்தார். இப்போ தற்போது நம்முடைய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஐயா கண்ணு இருக்க தலைவரிடம் கேட்கலாம். மிக முக்கியமாக இந்த நிதிநிலை அறிக்கையில விவசாயிகளுக்கு நல்ல அறிவிப்புகள் வந்திருக்கா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் எதிர்பார்த்த அறிவிப்புகள் அனைத்தும் வந்துவிட்டதா? எங்களுக்கு இது எதிர்பார்த்ததே லாபகரமான விலை. ஐயா ஸ்டாலின் ஐயா எலெக்ஷன் அப்ப சொன்னாரு, குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபா தரேனாரு. அதை பற்றி ஒன்றும் இல்லை இதில். அதே போல் கரும்புக்கு 4000 தரேனாரு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இப்போ எங்களுக்கு தென்னை மரமெல்லாம் பெரிய லாஸ். அதே போல் கடலை விற்கல, கடலை எண்ணெய் விற்கல, தேங்காய் எண்ணெய் விற்கல. பாமாயில் 100 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கி கொண்டாந்து இங்கே 30 ரூபாய்க்கு கடையில் விற்கிறாங்க. அதே இதை ஏன் இந்த பாமாயில் இறக்குமதி பண்ணக்கூடாது? பாமாயில வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே விற்கக்கூடாது. இங்கே கடலெண்ணெய் தென்னெண்ணெய் விற்கிறதுக்கு வசதியாக தேங்காயை விலைக்கு வாங்குங்க, கடலையை விவசாயிட்ட வாங்குங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்டோம். அதே போல் கரும்புக்கு லாபகரமான விலை கேட்டோம். ஐயா ஸ்டாலின் ஐயா எலெக்ஷனில் சொன்னார் 4000 ரூபா தரேனாரு டன்னுக்கு. எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு கரும்பு விவசாயம்லாம் படுற கஷ்டம் கணக்கே கிடையாது. ஏன்னா ஒரு டன் கரும்பு 90 ரூபா வைக்கும்போது வாத்தியாருக்கு 90 தான் சம்பளம் வந்துச்சு. இன்னைக்கு வாத்தியாருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். அது 10ல் இன்னும் வேணுங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அரசு ஊழியெல்லாம் எங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சனே அக்கா தங்கச்சி தான். அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா கொடுன்னு கேட்குறோம். 2 ரூபா 3 ரூபா கொடுத்து எங்களை காலி பண்ணுறாங்க. இந்த முக்கியமாக நம்ம பகுதியில், அதாவது டெல்டா மாவட்டங்கள், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள், அந்த வாழை, மலர்கள் மற்றும் இதெல்லாம் சாகுபடி இதெல்லாம் இருக்கு. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல நெல்லுக்கு அவர்கள் ஏற்கனவே குறைந்தபட்ச ஆதார விலை, அதுவும் இல்லாமல் அதை அதிகரித்து தரணும், ஊக்கத்தொகை இதெல்லாம் அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது அறிவிக்கலன்னு. இந்த தோட்டக்கலை பயிர்கள் தொடர்பாக விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான அறிவிப்பு எதிர்பார்த்தீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் உலர்த்தக்கூடிய அந்த இயந்திரங்கள், அது மானிய 90 லட்சம் ஒதுக்கீடு செய்யறாங்க. ஒவ்வொரு மற்ற அறிவிப்புகளும் இதில் வந்திருக்குல்ல ஐயா? தமிழ்நாட்டில் 8-9 கோடி பேர் ஜனத்தொகை இருக்காங்கனால 6 கோடி பேர் கிட்டத்தட்ட விவசாயி. நீ ஒரு 90,000 50,000 இதெல்லாம் கொடுத்தா எங்களுக்கு எந்த மூளைக்கு பத்தம்? அது இல்லாமல் அரசு அதிகாரிகிட்ட போய் நாங்கள் வாங்க முடியுதா? வாங்க முடியறதே இல்லை. யாருக்காவது வேண்டிய ஆளு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது வேற. எங்களுக்கு விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்றால் லாபகரமான விலை வேணும். அது இல்லாமல் நாங்கள் கேட்டோம், இப்போ இந்த இன்சூரன்ஸ், தனிநபர் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்குறோம். இப்போ ரேண்டம் சிஸ்டத்தில் இன்சூரன்ஸ் தரேங்கிறாங்க. ரேண்டம் சிஸ்டம்னா எந்த இடத்துல அது உழுவுதோ அதான். அங்கே அந்த அழிந்த பயிர்கிட்ட உழுவாம நல்லா விளைச்ச நல்லா இருக்கிட்ட வந்தால் இது கிடையவே கிடையாது. எங்களுக்கு இன்சூரன்ஸே கிடைக்காது. தனிநபர் இன்சூரன்ஸ் வேணும்னு கேட்டோம் அரசுக்கிட்ட. இப்போ ஐயா பன்னீர்செல்வம் ஐயா கிட்ட கேட்டோம், மந்திரி கிட்ட. அதே போல அதை அரசாங்கமே நடத்தணும்னு கேட்டோம். தனியார்கிட்ட கொடுத்தா அவன் எப்படி செய்வான்? அவன் லாபத்தை தான், ப்ராஃபிட்டபிள் தான் அவன் பார்ப்பான ஒழிஞ்சு விவசாயம் நன்மைக்குவான். ஆனால் அரசாங்கம் அப்படி கிடையாது. இல்லை, தனிநபர் இன்சூரன்ஸ் அரசாங்கம் நடத்த வேண்டும் கேட்டோம். அந்த பட்ஜெட்ல இல்லை. மிக முக்கியமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 7000 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அது விவசாய தொழிலாளர் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்ல ஐயா? இந்த 100 நாள் வேலை திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அந்த காலத்தில் காங்கிரஸ் பீரியட்ல மழை, கோடையில மழை சரியா பெய்யல, மழை விவசாயம் பண்ண மாட்டாங்க. 3 மாசம் விவசாயம் பண்ண மாட்டாங்க. 9 மாசம் தான் விவசாயம் நடக்கும். அந்த 3 மாசம் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த 100 நாள் வேலை கொடுத்தாங்க. இப்போ வருஷம் முழுவதும் கொடுத்தா விவசாயத்துக்கு ஆளே கிடைக்கலைங்க ஐயா. விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல. கூலி முதல்ல அன்னைக்கு இருக்க கூலி எல்லாம் 500 மடங்கு 600 மடங்கு ஏறிடுச்சு விவசாய கூலி எல்லாம். இப்போ மறுபடியும் 7000 கோடி அதுக்கு ஒதுக்கி விவசாயிகளுக்கு அந்த கோடையில 3 மாசத்துல தான் அந்த வேலையை கொடுக்காம வருஷம் முழுவதும் கொடுத்தா விவசாயம் அழிந்து விடும். விவசாயத்துக்கு ஆளே கிடைக்காது. அது இந்த திட்டத்தில் 100 நாள் வேலையில 7000 கோடி ஒதுக்குவது என்பது
கிட்டத்தட்ட விவசாயத்தை அழிக்கிற மாதிரி வந்துடும். மிக முக்கியமாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை என்பது அது வரவு செலவுங்கிறத விட செலவு தான் இதில் எல்லாம். இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டுங்கிறது அந்த நிலையில் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை தானே வந்து தமிழக அரசு அதை வந்து செயல்படுத்த முடியும். கூடுதலாக அவங்க நிதி கொடுத்தா தானே நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வசதிகளும் செய்து தர முடியும், உங்களுக்கான இழப்பீடு நிவாரணம் எல்லாமே. ஐயா, ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா இராணுவத்தால் மட்டுமல்ல, அந்த நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டும். 1970க்கு முன்னாடி வந்து PL-480 அமெரிக்காவிலேருந்து உணவுக்காக பிச்சை எடுத்தோம். அந்த நிலையை மாற்றியது விவசாயி. அவனுக்கு நிறையா உதவி பண்ணுறதை விட்டுட்டு மற்ற அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்லாம் செஞ்சு என்னங்க யூஸ், ஒரு பயனுமே இல்லை. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.